நாம ஜெபித்த ஜெபங்கள் விதமாய் அது முளைக்க வேண்டிய நேரத்திலே, முளைக்க வேண்டிய காலத்திலே முளைத்து பலனை தரும். ஹல்லேலூயா. நீ ஒருவேளை ஜெபிப்பதை விட்டு இருக்கலாம் ஒரு காரியத்துக்காக, இனி இதில் ஜெபித்து பிரயோஜனமில்லை, ஆண்டவரும் கேட்பதாக தெரியவில்லை, அவர் எந்தவித அசைவும் இல்லை. எசேக்கியா, அந்த எசேக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு அவர்கிட்ட கேட்டார். என்ன பதில் சொன்னாரு? ஆண்டவரே தெரியாது. அந்த எலும்புகளை பற்றி ஒரு காரியம் சொல்ல, அது மிகவும் உணர்ந்ததா இருந்தது. நோ ஹோப் சிச்சுவேஷன், நோ ஹோப், அதுல நம்பிக்கையே கிடையாது. நம்மளை போய் கல்ற தோட்டத்துல விட்டுக்கிட்டு இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்டா, ஐயா ஆளை விட்டுருங்க, விட்டா போதும் ஓடி வந்துருவோம். ஆனால் தேவன் அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ள ஆவியை அனுப்பினது, அது உயிரடைந்து மகா பெரிய சேனையாய் இருந்தது. எந்த சிச்சுவேஷன் நீங்க கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, முடிந்தது என்று முடிவு கட்டி இருக்கிறீர்களோ, அந்த சிச்சுவேஷனுக்கு தேவன் உயிர் கொடுக்கும் பொழுது, அது எழும்பி நிற்கும் பொழுது எப்படி நிற்கும்? சும்மா தள்ளாடி ஒரு கையில ஒரு கம்பு வச்சுக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சார், கை காலம் ஆடுது நிச்சா மகா பெரிய சேனையாய் இருந்தது. ஹல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். அவர் பிளான் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாருங்க. உங்களுக்கு ஒரு காரியத்தை எப்படி நடப்பிப்பாரா? தீவிரமாய் நடப்பிப்பார். சொல்ல நல்லா தான் இருக்கு, கேட்க நல்லா தான் இருக்கு. சிச்சுவேஷனை பார்த்தா எப்படி இருக்கு? தீவிரமா நடப்பிக்கிற மாதிரியா இருக்கு. கிடப்புல போட்ட மாதிரி இருக்கு. ஃபைல் எப்படி இருக்கு? கிடப்புல கிடக்கிற மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. தேவன் ஒரு நாளும் எதையும் கிடப்புல போட மாட்டார். எதை எப்பொழுது உங்களுக்கு தரணும்னு அவருக்கு தெரியுங்க. ஏற்ற காலத்துல உயர்த்தும்படி தெரியலையா? ஏற்ற காலத்துல உயர்த்தும்படி நீ வேற திருப்பி திருப்பி தொந்தரவு தான், பெரிய தொந்தரவு. அந்த இடத்தையாவது கேட்டுட்டே இருக்கும் இல்லையா? ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி பலத்த கரத்துக்குள் அடைந்தீர்கள். அந்த கரை என்ன கரம்? அந்த பலத்த கரம். காத்திருக்கீங்க பாருங்க, அந்த காலத்திலும் அந்த கரத்தின் கீழ் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். அந்த கரத்தின் கீழ் உங்களை நடத்துகிற நடப்பித்தல் இருக்கும். விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும். தாவீது சூழ்நிலை நடுவில் சொல்ற, என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் தியங்குகிறாய், ஏன் எனக்குள் கலங்குகிறாய், தேவனே நோக்கி அமர்ந்திரு. இந்த ஆத்துமா கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கு. சூழ்நிலை, வார்த்தையெல்லாம் வந்துச்சு, அபிஷேகம் எல்லாம் வந்துச்சு. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்தார், அத்தனை பேர் நடுவுல தைலத்தை ஊத்தினார். ஆண்டவர் சொன்னார், இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அபிஷேகம் பண்ணப்பட்டார். அபிஷேகம் பண்ண உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி கையை பிடிச்சு நேர கூட்டிட்டு போய் சிங்காசனத்துல உட்கார வச்சு, இவர்தான் ராஜான்னு சொன்னாரா? அபிஷேகம் பண்ணி விட்டுட்டு அவர் போயிட்டார். அதற்கு பின்பு தாவீது எத்தனையோ சூழ்நிலை சந்திச்சான். சவுலால் வேட்டையாடப்பட்டான், சவுலால் துரத்தப்பட்டான். அவன் ஒரு நாள் சொல்றான், ஒரு தெள்ளு பூச்சியை வேட்டையாடுற மாதிரி. தெள்ளு பூச்சி நம்ம யாராவது பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? மூட்டை பூச்சி கூட பார்த்திருப்போம். தெள்ளு பூச்சி பார்க்க ரொம்ப சிறுசு. அது இங்கே அதிகம் கிடையாது. ஊட்டி போன்ற இடங்களிலே அதிகமா இந்த கம்பெனில வந்துடும் தெள்ளு பூச்சி. சரியா வெயில்ல போடல இல்லைன்னா அவ்வளவுதான், அந்த தெள்ளு பூச்சி வந்துடும். தெள்ளு பூச்சி மாதிரி உங்க முன்னாடி நான் கவுனையும் தாவீதையும் கம்பேர் பண்ணும்போது அவன் ஒரு தெள்ளு பூச்சி. வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடுறியா கேட்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாகத்தான் கடந்து போனான். தன் மேல் ஒரு அபிஷேகம் இருக்கிறது, என்னை அவர் சாமுவேல் அபிஷேகம் பண்ணி விட்டார் என்று சொல்லி அவன் காரியத்தை கையில் எடுத்து விடவில்லை. சவுல் தாவீதின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுதும் தாவீது அமைதியாத்தான் இருந்தான். கர்த்தருடைய வேலைக்காய் காத்திருந்தான். கர்த்தருடைய வேலை ஒரு நாள் வந்தது. பாருங்க, அவன் இதயத்தை அங்க சவுலும் யோனத்தானும் செத்து கிடக்கிற பொழுது அவன் அவர்கள் மேல் புலம்பல் பாடினான். புலம்பல் பாடினார். இல்லப்பா, கர்த்தர் பழி வாங்கிட்டாரியா, கொன்னுட்டார் நான் சொல்லல. புலம்பல் பாடினார்.
தன் சிநேகிதனாகிய யோனத்தானை நினைத்து புலம்பல் பாடினான். சவுலை நினைத்து புலம்பல் பாடினான். சவுலுடைய தலையை எடுத்து விட்டேன் என்று சொல்லி ஒரு அமலேக்கின் வந்த பொழுது எப்படி நீ கை நீட்ட துணியலாம் என்று சொல்லி அவனையும் கொன்று போட்டான். அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவனாய் தாவீது இருந்தான். ஏற்ற காலம் வந்த பொழுது அந்த ராஜ்ய பாரம் தாவீதின் இடத்திலே நிலைவரப்பட்டது. எல்லாரும் தாவீதினிடத்திலே கூடி வந்தார்கள். இன்னைக்கு நீங்க தனிமையா இருக்கிறீர்களோ, உங்களை சத்துருக்கள் நெருக்குகிறார்களோ, சூழ்நிலை நெருக்கிக் கொண்டிருக்கிறதோ, எல்லாம் ஒரு நாள் சாதகமாய் மாறும். அந்த ஏற்ற காலம் வரும் பொழுது சாதகமாய் மாறும். ஹல்லேலூயா. சுவாசிக்கிறீங்களா? சுவாசிக்கிறீங்களா? சூழ்நிலையை வச்சு ஆண்டவரை இடம் போட்டாதீங்க. சூழ்நிலையை வச்சு உங்க வாழ்க்கையை இடம் போட்டாதீங்க. சூழ்நிலையை வச்சு எனக்கு ஆண்டவருக்கு தொடர்பு இல்லைன்னு முடிவு பண்ணிடாதீங்க. சூழ்நிலையை வச்சு ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கறது இல்ல, என் மேல கோபமா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்காரா? அன்பா இருக்காரா? அன்பாகவே இருக்கிறாரா? அன்பு என்பது அவருடைய ஏதோ ஒரு குணாதிசயத்தில் ஒன்றில்ல, அன்புதாங்க அவரு. அவர் அன்பாகவே இருக்கிறார். God is love. Love is God. சொந்த குமார் என்று பாராமல் அவரையே தந்தவர். அவரோடு கூட சொன்னாங்கல்ல பாஸ்டர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? தேவன் ஏற்ற காலத்திலே அவர் வைத்திருக்கிறார். பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்போம். காலங்கள் வரும் பொழுது அவருக்கு தெரியும் எதை எப்ப செய்யணும். கரெக்டா செய்வார். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நினைத்தவர். ஆனாலும் நீங்க என்னை கண்டறிதும் பெரியது. என் உயிரின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியது. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நினைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்டறிதும் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியது. நீர் மட்டும் எல்லாரும் நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நேசிக்கிற அன்பினாண்டவரே, உம்முடைய நேரத்துக்கு சித்தத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஏற்ற காலத்திலே உயர்வு நிச்சயம், அதில் யாதொரு மாற்று கருத்தும் இல்லை. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மைகள் நிச்சயம், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த காலங்கள் உம்முடைய காலத்தில் இருக்கிறது. அந்த காலங்கள் வரும் வரை ஆண்டவரை காத்திருக்கிற கிருபைய, பொறுமைய, தாழ்மைய எங்களுக்கு தருவீராக என்று செபிக்கிறோம். உடைய வார்த்தைகள் எங்களோடு பேசி ஆண்டவரே, உடைய ஜனத்தை, உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்ன தேவையோடு வந்திருந்தாலும் தேவை என்பது ஒன்று இல்லாத இடத்திற்கு அவர்களை கொண்டு வந்து மற்றவர்களுக்கு இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க, இந்த சபை ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவரே, ஆபிரகாமை பார்த்து சொன்னீர், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னீர். அப்படியே இவர்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. கிறிஸ்து இயேசு மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 1:38. அது மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை,
உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கிடவது. ஹல்லேலூயா. 45ஆம் வசனம் வாசியுங்கள். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். இந்த வார்த்தைகள் மரியாளோடு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே மரியாளோடு தேவதூதன் வந்து இடைப்பட்ட பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை. இது மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டம். ஏனென்று சொன்னால் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் தான் பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம். அதற்கு பின்பு என்னுடைய வேதத்திலே மத்தேயு சுவிசேஷம் தான் வருகிறது. அங்கே பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில என்ன இருக்கிறது? மிகுந்த ஒரு காலகட்டம், 400 ஆண்டுகள் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். 400 ஆண்டுகள் மிகவும் ஒரு பழைய ஏற்பாடு முடிந்து புதிய ஏற்பாடு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த புதிய ஏற்பாடு துவங்குவதற்கு ஒரு 400 வருட இடைவெளி. அங்கே தேவன் பேசவில்லை. ஒரு மிகுந்த அமைதல் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் ஆசாரியர்கள் அந்த மோசேயின் பிரமாணத்தின்படி காரியங்களை தேவாலயங்களில் செய்து கொண்டிருந்தார்கள். அங்கே ஆனாலும் தேவாலயத்திலே ஒரு உண்மை இல்லை, ஒரு உத்தமம் இல்லை, எல்லாம் சீர்கெட்டு போயிருந்த ஒரு நிலை. தேவனுடைய திட்டம், மோசேயின் பிரமாணம் முடிந்து இயேசு கிறிஸ்துவினால் வந்த அந்த கிருபையின் பிரமாணம் துவங்குகிறதான காலம் வந்த பொழுது இது ஆண்டவருடைய திட்டத்தில் இருந்தது. ஆண்டவர் அதற்கான காலங்களுக்காய் காத்திருந்தார். காலங்கள் வந்த பொழுது தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். மரியாளுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். மத்தேயு சுவிசேஷம் ஆரம்பிக்கும் பொழுது அது யோசேப்பை கொண்டு ஆரம்பிக்கிறது. யோசேப்போடு எப்படி தேவதூதன் இடைப்பட்டு ஆண்ட பரிசுத்தாவியானவர் பாருங்கள் மிக அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். யோசேப்போடு இடைப்பட்டு யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருந்தாள். அவள் பரிசுத்தாவியினால் உட்பவித்தியானாள் என்று யோசேப்பு அறிந்து அவன் நீதிமானாய் இருந்தபடியினால் அவனை அவமானப்படுத்த மனதில்லாமல் தள்ளிவிட யோசனையாயிருந்தார். நீதிமானுடைய டெபினிஷன் என்ன? மற்றவர்களை அவமானப்படுத்த மனதில்லாதவன். நீதிமானுக்கு டெபினிஷன் என்னங்க? மற்றவங்களை அவமானப்படுத்தக்கூடாது. அவமானப்படுத்துகிறவன் நீதிமான் அல்ல. யோசேப்பு நீதிமானாயிருந்து மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் தள்ளிவிட யோசனையாயிருந்தார். அங்கே தேவதூதன் வெளிப்பட்டு அவனுக்கு காரியங்களை விளக்கி சொல்லுகிறார். இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை. அவளோடு கபிரியேல் தூதன் தேவனால் ஸ்பெஷலா அனுப்பப்பட்டு அங்கே வந்து நின்று அவளுக்கு ஒரு செய்தியை சொல்கிறார். அந்த லூக்கா 1ஆம் அதிகாரம் 1ஆம் பகுதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வந்த சகரியாவுக்கு தேவதூதன் வெளிப்படுகிறார். அவன் அங்கே தூபம் காட்ட சீட்டை பெற்று, அதாவது இஷ்டம் போல போய் எதையும் செய்ய முடியாது. ஆசாரியர்களுக்கு என்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது. யார் யார் எப்பொழுது அதை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கப்படும், நேரம் ஒதுக்கப்படும், காலங்கள் ஒதுக்கப்படும். அந்த நேரத்திலே சகரியாவும் எலிசபெத்தும் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 6 மாதங்கள் முன்பாக இயேசு கிறிஸ்து மரியாளை கபிரியேல் தூதன் வந்து சந்திப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்பாக சகரியாவை தேவன் சந்திக்கிறார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை ஏசாயா 40:5 வாசியுங்களோட. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும்
வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இது ஏசாயா 400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். ஆனால் அந்த மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் இடையிலே 400 வருடங்கள் ஒரு நிசப்தம். தேவன் ஸ்பெசிபிக்கா எதுவுமே பேசவில்லை. ஒரு அமைதி நிலவுகிறது. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். தீர்க்க தரிசனம் என்றாலே நிறைவேறுவதற்கு பெயர்தான் தீர்க்க தரிசனம். தேவன் தம்முடைய தீர்க்க தரிசிகள் மூலமாய் ஏற்கனவே சொல்லி இருந்தவைகள் ஒருவேளை தீர்க்க தரிசிகள் மறைந்து போயிருக்கலாம், அதை கேட்டவர்கள் மறந்து போயிருக்கலாம். தீர்க்க தரிசனங்கள் மறையாது. உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறிய தீரும். ஹல்லேலூயா. தேவன் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் எப்படி எடுத்துக் கொள்ளுகிறீர்கள்? தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு, பேசுகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் எப்படி வேல்யூ கொடுக்கிறீர்கள்? தேவன் சும்மா பொழுது போகாம ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நாம் வருகிறோம், நம்மோடு பேசி நம்மை ஏதோ அனுப்பி விடுவதற்கல்ல. நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். We are separated people. We are precious people. நாம் விலையேறப்பட்டவர்கள், நாம் விசேஷமானவர்கள். தேவ ஜனம் அதை அறிகிறதில்லை. தேவ ஜனத்திற்கு அதை பற்றிய உணர்வில்லை. They don't know their value. உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறிய தீரும். காலங்களான எனக்கு வயசாயிருச்சு, இனி நிறைவேறுவதற்கு இந்த தீர்க்க தரிசனத்திற்கு வாய்ப்பில்லை. ஆய்விட்டு போகட்டும், ஆய்விட்டு போகட்டும். வயது 60 ஆனால் என்ன, 70 ஆனால் என்ன, 80 ஆனால் என்ன? ஆபிரகாமுக்கு தேவன் 75ஆம் வயதிலே வாக்கு பண்ணினார். 100ஆம் வயதிலே சரீரம் செத்து போன ஒருவனாலே ஆபிரகாம் என்ன சொன்னான்? சரீரம் செத்து போனதையும் காரானுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். சூழ்நிலையை எண்ணாதிருந்தார். சூழ்நிலையை தன் முன்னால் அவன் கொண்டு வரவில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவருடைய வார்த்தையை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். விசுவாசிப்பதை நிறுத்திவிடாதீர்கள். நம்பிக்கையை தளர விட்டு விடாதீர்கள். உங்களுக்கு ஒரு புது பலன் காத்திருக்கிறது. ஒரு புது பலன் உங்களுக்கு காத்திருக்கிறது. நீங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து பரப்பீர்கள். ஓடினாலும் இளைப்படையாத வாழ்க்கை, நடந்தாலும் சோர்ந்து போகாத வாழ்க்கை தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, ஒருவருடைய இருதயத்திலும் அது தோன்றவும் இல்லை. எனக்கு ஆயத்தம் பண்ணினது என் இருதயத்திலே தோன்றவில்லை. உங்களுக்கு ஆயத்தம் பண்ணது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஆயத்தம் பண்ணது தெரியுமா? தெரியாது. விசேஷமானது ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எப்படி தீர்க்க தரிசனமாய் ஏசாயா தீர்க்க தரிசனால் சொல்லப்பட்டு காலங்கள் கடந்த பொழுதும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக தேவன் செயல்பட துவங்கினாரோ அதே போல செயல்படுவதற்கு இன்றைக்கும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முடிந்து போயிற்று, செத்து போயிற்று, ஒரு நிசப்தமாகிவிட்டது. After 400 years, 400 ஆண்டுகளுக்கு பின்பு கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கிறார். அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற துவங்குகிறார். அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான மனிதர்களை அவர் முன்குறித்து வைத்திருந்தார். முதல்ல யாரை சந்திக்கிறார்? சகரியா எலிசபெத்தை தேவன் சந்திக்கிறார். சகரியா வயது சென்றவர், எலிசபெத்து வயது சென்றவர். பிள்ளை வரும் என்ற நம்பிக்கையை முற்றுப்புள்ளி வைத்து விட்டவர்கள்.
they don't have any hope. ஆனாலும் in the midst of all these things, இவைகளின் நடுவிலே அவர்கள் தேவனுக்கென்று செய்ய வேண்டியவைகளை ஒழுங்காய் கிரமமாய் செய்து கொண்டிருந்தார். வாங்கய்யா, எனக்கு ஒரு பிள்ளையை தர முடியாத ஒரு ஆண்டவர், இவருக்கு போய் நான் தூபம் காட்டணுமா? அப்படிலாம் சொல்லல. வெரி கரெக்டா தேவன் நியமித்த கட்டளைகளின்படி, ஒழுங்கின்படி அநேக சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆராதிப்பதை நிறுத்தி விடுவார்கள், தேவனை சேவிப்பதை நிறுத்தி விடுவார்கள், சபைக்கு போய் எதத்தை கண்டோம் என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைத்து விடுவார்கள். இவர்கள் அதை செய்யவில்லை. இவர்கள் தேவ திட்டத்திலே உலக தோற்றத்திற்கு முன்பாகவே குறிக்கப்பட்டவர்கள். ஆனால் தேவ திட்டம் நிறைவேறுவதற்கான சூழ்நிலை அங்கே இல்லை. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன் யோவான் ஸ்நானகன் வந்து ஆக வேண்டும். ஏனென்றால் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் அவன் வந்து ஆக வேண்டும். அதுதான் தேவ திட்டம். அதற்கென்று தேவன் நியமித்தவர்கள் தான் சகரியாவும் எலிசபெத்தும். யாருக்கு தெரியும்? தேவ திட்டத்தை நிறைவேற்ற உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருப்பார். அது சகரியாவுக்கு தெரியாது. அது ஒரு மாபெரும் தேவ திட்டம். அந்த திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்தவனால் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், தேவனை சேவித்துக் கொண்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உண்மைதானா? உண்மைதானா? ஒப்பு கொடுக்கிறவனால் மாபெரும் காரியங்கள் நிகழும். அர்ப்பணிக்கிறவனால் மாபெரும் காரியங்கள் நிகழும். சூழ்நிலையை பார்க்காமல் தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கிறவனால் மலைகளை பெயர்க்க முடியும். சும்மா வெறுமனே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிற வாழ்க்கை அல்ல நம்முடைய வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போகணும், அப்புறம் வீட்டுல போய் குழம்பு வைக்கணும், அப்புறம் கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை தூங்கணும். வர வர ஞாயிற்றுக்கிழமை கூட தூங்குற வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது வரல. ஒரு நோக்கத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள். சும்மா அவங்களே நீ ரட்சிக்கலைங்க. ரட்சிப்பு என்ன? இந்த பிச்சு பிரிக்கிற கடையில வித்துக்கிட்டு இருக்கு, போற வழியில 4 முழம் தாங்க 3 முழம் தாங்கன்னு சொல்றதுக்கு. ஒரு கஜானா, பெரிய கஜானா இருக்கு, சாவியை நம்பி நம்மளை நம்பி ஒப்பு கொடுப்பாங்களா? ஒப்பு கொடுப்பாங்களா? ஆனால் வேறுபட்ட ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம ஒருத்தர் இவர் பெரிய கெட்டிக்காரரு, பிரசாந்த் நினைச்சாலும் எல்லாத்தையும் சாதிச்சிருவாரு. ஒன்னும் சாதிக்க முடியாது. நம்ம சாதிச்சது நமக்கு தான் தெரியும். என்ன சாதிச்சது? கிருபை. கிருபை. ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க. சின்ன கூட்டமா இருக்கலாம், அதை பத்தி எல்லாம் பிரச்சனையே இல்லை. யாரோ ஒருவருக்காலும் சரி, நீங்களும் நானும் தேவ திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். நம்புறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. ஏதோ ஒரு வாரத்துல மல்லியா காலனியில ஒரு சபையில ஏதோ ஒரு 10 பேர் வராங்க, ஐயா நானும் 11வது ஆளா போறேன் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? இது இந்த அமைதியான காலகட்டங்களா இருக்கலாம். யாருக்கு தெரியும் நாளை என்ன சம்பவிக்கும் என்று? நமக்கு தெரியாது. இந்த இடத்துல தேவன் என்னை கொண்டு வந்ததற்கு என்ன திட்டம், என்ன நோக்கம்? என் சேர்மன் சும்மா கிடக்கு, எக்ஸ்ட்ரா நாள் கிடக்கு, ஐயா வாங்க வாங்க வாங்க, இதுல பந்தியா சாப்பாடா? இல்ல. தேவ திட்டம், தேவ நோக்கம். தேவ திட்டம் இல்லாம நோக்கம் இல்லாம ஒண்ணு ஆரம்பிக்கப்பட்டா அது நிக்காது, அது ஒப்பேறாது. சும்மா பட்டடிச்சிட்டு இருக்க வேண்டியதான். தேவன் ஒரு திட்டத்தோடு ஆரம்பித்திருக்கிறார் என்றால், திட்டத்தோடு கொண்டு வந்து இணைத்திருக்கிறார் என்றால் அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு.
there is a purpose. அதற்கு ஒரு தேவ திட்டம் உண்டு. சும்மா யாரையும் இந்த உலகத்துல தேவன் பிறக்க வைக்கவில்லை, பிறக்க வைக்கவும் இல்லை, ரட்சிக்கவும் இல்லை. ரட்சிப்பு என்பது ஏதோ நமக்கு பணக்காரனாயிரலாம் அந்த நோக்கம் இல்லை. பர்பஸ் ஆஃப் காட், தேவன் நோக்கத்தினால் தான் நாம் நடத்தப்படுகிறோம். அந்த இடத்துக்குள்ள வந்துட்டா எல்லாம் வந்துருங்க. அது ஒரு காந்த மாதிரி. அந்த இடத்துல நம்ம வந்துட்டா எல்லாத்தையும் இழுத்துரும். நம்ம விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். சகரியாவும் எலிசபெத்தும் அதை மறுத்திருக்கலாம். சகரியா சொல்றது, நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு, உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், இவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள், இதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே அதை வாசித்து பாருங்கள், அது இருக்கும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவராயிருப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணுவான் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் தான் சகரியாவும் எலிசபெத்தும். அதே தேவதூதன் மறுபடியும் மரியாளை சந்திக்கிறார். கிருபை பெற்றவளைய வாழ்க. இங்க என்ன சூழ்நிலை? அங்கு ஒரு தம்பதியை சந்திக்கிறார், ஒரு திருமணமான ஒரு ஆணை சந்திக்கிறார், இங்கே ஒரு கன்னிகையை சந்திக்கிறார். என்னங்க ஆண்டவருக்கு தெரியாதா? ஏன்னா வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 7:14 வாசிங்க. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமாம், ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பேர். அதே ஏசாயா 9:6 வருகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, அவருடைய பெயர் இம்மானுவேல். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அங்கே ஆச்சரிப்பு கூடாரத்தில் இருந்தார், தேவாலயத்தில் இருந்தார், உடன்படிக்கை பெட்டி எங்கே இருந்ததோ அங்கே இருந்தார். அந்த தேவன் நமக்குள் வர வேண்டும், நம்மோடு இருக்க வேண்டும், நமக்குள் வாசம் என்று விரும்புகிறார். இப்ப பழைய ஏற்பாட்டு முறையின்படி நாம ஆராதனை நடத்தினா இப்படிலாம் நடத்த முடியாது. அங்கே கிருபாசனம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியர் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தடவை போவார். அவர் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கணும், அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கணும், அவருக்கு செய்யப்படுகிற அந்த தைலம் எப்படி இருக்கணும், அந்த வாசனை திரவியம் எப்படி இருக்கணும், அது வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது. சும்மா கடையில வாங்கிட்டு போய் பிசு பிசுன்னு அடிக்கிறது இல்ல, ஸ்பெஷலா செய்யணும். இப்ப இதெல்லாம் செஞ்சு இந்த உடையெல்லாம் தச்சு போட்டு இங்க வந்து நிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும். ஏன்டா ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு ஆயிரும். முறைமைகளை எல்லாம் தேவன் மாற்றினார். கிருபையால் புறஜாதிகளாக இருந்த நாமும் அந்த தைரியமாக, புறஜாதிகள் ஆச்சரிப்பு கூடாரத்துல அங்க தூரத்தில் நின்றுதான் பார்க்க முடியும், ஒரு எல்லைக்கு தாண்டி வர முடியாது. நீங்களும் நானும் அந்த கேட்டகரி தான். நம்ம எந்த கேட்டகரி? தூரத்துல இருந்து அப்படி பாக்குற கேட்டகரி. இப்ப எங்க நிக்கிறோம்? தைரியமாய் கிருபாசன தண்டையில, தைரியமாய் கிருபாசன தண்டையில வந்து பாருங்க. பிரசாதெல்லாம் ஒரு மைக்க பிடிச்சு ஒரு ஷர்ட் பேண்ட் எல்லாம் போட்டு பிரசனம் எல்லாம் பண்றான். இதெல்லாம் காரணம் என்ன? அதான் கிருபை. ஏன்னா நாம லேவி கோத்திரத்தில் பிறக்கவில்லை. பழைய ஏற்பாட்டில் லேவி கோத்திரத்துல பிறந்தவங்க தான் ஆசாரியரா வர முடியும். நமக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் நம்மளை ஆண்டவர் என்ன ஆக்கி இருக்கிறார்? என்ன ஆக்கி இருக்கார்? ராஜாக்களும் ஆசாரியர்களும். வாயை திறந்து சும்மா பேசுங்க, என் சத்தத்தோட சத்தமா பேசுங்க, தப்பே இல்லை. ஹல்லேலூயா. ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கி இருக்கிறார். அங்க ஐயா எப்பவும் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டுல ராஜாவின் அபிஷேகம் வேறு, ஆசாரியின் அபிஷேகம் வேறு. இரண்டை கம்பைன் பண்ணிட்டார்.
மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நாம் ஆசாரியர்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம நியாயப்பிரமாணத்தெல்லாம் கை கொண்டு அந்த பலிகள்லாம் செலுத்துறோமா? கிடையாது. என்னைக்கு செலுத்தி என்னைக்கு முடிக்க வாழ்நாள் கூட அதுக்கே போயிடும். கடைசியில செலுத்த முடியாத நிலைமையில இதை விட சூசைட் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருவோம். உண்மைதானே? அது அந்த ஆட்டு பலி, இந்த பலி, அது பலி, பஸ்கா பலி, ஆடை வாங்கணும். இங்க 1/2 கிலோ 1/4 கிலோ கறியை கேட்டா தலை சுத்துறீங்கள. அவன் போன பார்த்தால பக்கு தனி கறி, எறும்பு கறி எழுதி வச்சிருக்கிறான், நெஞ்சே நெருங்கி போல. ஆனா எங்க போய் நம்ம பலி செலுத்துறது? எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு ஒரே பலியினால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வாங்கடா, எல்லாரும் வாங்க, எல்லாரையும் தம்மண்டை எடுத்துக்கொண்டார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் ஜீவனை விட்ட பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது. அதுவரை யாரும் பார்க்க கூடாத கிருபாசனத்தை எல்லாரும் பார்த்தார்கள். எவ்வளவு பெரிய மேட்ச்! இங்கே ஒரு கன்னிகைக்கு தேவதூதன் அப்பியராகி, கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க, நீ கிருபை பெற்றவள், நீ கிருபை பெற்றவள். என்ன இந்த வாழ்த்துதல் எப்படி இருக்குமோ, இது என்னதோ, உனக்கு ஒரு பிள்ளை, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பா, அவருக்கு இயேசு பேரிடணும். எல்லாவற்றையும் லூக்கான சொல்ற, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அங்கே ஒரு சந்திப்பு நடந்து முடிந்து 6 மாதங்கள் ஆகிவிட்டது. அங்கே வழிகளை ஆயத்தம் பண்ணுகிறவன் எலிசபெத்தின் கருவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறான். 6 மாதம். இங்கே ஒரு கன்னிகையை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். எதையும் செய்ய வல்லமையுடையவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமுக்கு தேவன் அதுதான் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஐ அம் எல் ஷடாய். நான் தேவதூதன் சொன்னார். பின்னால சொல்றார், அவருக்கு ஆண்டவருடைய காரியங்களை எல்லாம் சொல்லிவிட்டு மரியா கேட்கிறா, இது எப்படி ஆகும்? சகரியாவும் கேட்டா, இது எப்படி ஆகும்? நான் கடவுளாயிருக்கேன், வயது பயிற்சிய, மனைவிக்கு வயசாயிருச்சு, இப்ப போய் பிள்ளை பிறகு எப்ப இருந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், அப்பெல்லாம் எங்கேயா பண்ணிரு. நான் வாலிபனா இருக்கும் பொழுது ஜோம் பண்ணேன், அப்பெல்லாம் ஒண்ணு கேட்கல, ஒரு அசைவம் இல்லை. இப்ப நின்றுகிட்டு உனக்கு ஒரு குமாரன் பிறப்பா, அவன் கர்த்தருக்கு முன்பாக, என்னையா இது? ஒரு ஆசாரியன். ஆண்டவர் அவனையும் ஆயத்தப்படுத்தினார், அவனுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்தார். வயது சென்ற சகரியாவுக்கு எலிசபெத்துக்கு ஒரு யோவாஸ்நானங்களை பிறக்க வைத்தார். எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாய் இருக்கும்படியாய் வனாந்தரத்திலே வழிகளை ஆயத்தம் பண்ணுகிறவனாக இரட்சகருக்கு. இங்கே ஒரு கன்னிகையை சந்தித்து உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார். சத்தியமில்லாத இடங்களிலே செயல்பட்டு சாத்தியங்களை உருவாக்குகிற ஆண்டவன். He is the God of impossibles. அவர் கிரியேட்டர்கள், he is not a maker. ஒரு மரத்தை கொடுத்தா ஒரு ஆசாரி ஜன்னல் செஞ்சுவார். சும்மா ஒரு ஆசாரியரை கூட்டு ஐயா ஒரு ஜன்னல் செய்யுங்க அப்படின்னா மரம் எங்கன்னு கேட்பாரு. இல்லையா நீங்க தான் ஆசாரியராஜா செய்யலாமேன்னா, போயா ஒன்ன நம்பி பின்னால வந்தேன்னு தான் கேட்பாரு. அவர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறார். இன்னைக்கு அதை விசுவாசிங்க, தேவனால் எல்லாம் கூடு. மரியாள் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாள். அவளுக்கு சொல்லி எப்படி ஆகும் என்று கேட்டவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை 35ஆம் வசனம் வாசிங்கள். 35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிலையிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அடுத்த வசனம், உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும்
தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கப்பம் தரித்திருக்கிறார். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அல்லேலூயா! எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. தன் திட்டத்தை நிறைவேற்ற இயலாமையில் இருந்த எலிசபெத்தையும் சகரியாவையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஒரு புத்திரனை பெற்றெடுக்க ஒரு கன்னிகையை தேவன் தெரிந்து கொண்டார். அவளை புரிந்து கொள்ள ஒரு யோசேப்பை ஆயத்தம் பண்ணினார். எவ்வளவு பெரிய மேட்டர் இது! எப்படி ஆகும்? மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். உங்க தேவை இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்முடைய பிரச்சனை, நம்ம தேவை எப்படி எல்லாம் தேவன் செயல்படுகிறார் பாருங்கள். எப்படி எல்லாம் எந்த ரூட்ல வர்றாருன்னு சொல்ல முடியாதுங்க. சும்மா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் என்ன, அவர் ஆண்டவர். பவுல் எழுதும் போது எபேசு சபைக்கு எழுதுகிறார், அந்த அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை நான் அறிந்து கொள்ளணும். எபேசு சபைக்கு அவர் ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றார்? சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னதென்று அறிந்து அந்த அறிவுக்கு எட்டாத அன்பை. என் அறிவுக்கு அந்த அன்பு எட்டவே எட்டாது. அந்த அன்பு, அவருடைய செயல்கள் எனக்கு புரியாது. ஜஸ்ட் பிலீவ் இட். அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். அதுதான் முக்கியமான வார்த்தை. 38ஆம் வசனத்திலே மரியாள் சொல்கிறார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். நான் கன்னிக, எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு அதாகல, இது அப்படி இப்படி. நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். இந்த வார்த்தையை சொன்ன மரியாளுக்கு தான் தேவன் எலிசபெத்தை கொண்டு அவர் உணர்த்தினார். அவர் மறுபடியும் அதை உறுதிப்படினார். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா! கர்த்தரால் உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். மரியாள் அதை மறுத்திருக்கலாம், வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம். ஊரார் இப்படி பேசுவார்கள், ஆண்டவரே வேற யாரையாவது பார்த்துக் கொள்ளும் என்று விலகி இருக்கலாம். நான் தான் கிடைச்சேன், ஆண்டவரே சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு, எவ்வளவு அவமானத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை நியாயப்பிரமாணத்தின்படி இது தெரிந்தால் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். எல்லாம் தெரிஞ்சது அவளுக்கு. ஆனா ஆண்டவர்கிட்ட போய் கேட்டா, இது எப்படி ஆகும் ஆண்டவரே? மனுஷரால் இருக்கக்கூடாதுதான், தேவனால் எல்லாருக்கும். அவள் விசுவாசித்தார், அதை விசுவாசித்தார், ஏற்றுக்கொண்டார். ஒரு அடிமையை, அடிமைனா என்ன? தனக்கென்று சொந்தமாக எந்த விருப்பமும் இல்லாதவன் தான் அடிமை. அவன் போய் எஜமான்ட்ட, ஐயா எனக்கு ஒரு அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசையா இருக்குன்னா பிச்சு விடுவார். எல்லாம் பேசவே முடியாது. எஜமான் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் செய்யணும். அவனுக்கு தூக்கம் வருது, தூங்கணும் விருப்பம் இருந்து எஜமான் நினைத்தால் தூங்கலாம். எஜமான் நினைக்கும் போது விழித்தாக வேண்டும். தூங்கக்கூடாது என்று சொன்னால் தூங்க முடியாது. அடிமையாக விற்கப்பட்டவனுடைய அந்தஸ்து அதுதான். நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அடிமையின் மனநிலை, அடிமையின் மனநிலை என்றால் ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ, yes to his master's voice, அந்த தன்னை எஜமானுடைய வார்த்தைக்கு அப்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கிடவது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்புக் கொடுத்தார். அந்த அடிமையின் மூலமாகத்தான் இந்த உலக ரட்சகர் வெளிப்பட்டார்.
உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு வந்ததுங்க. நம்ம ரட்சிப்பை பத்தி ரொம்ப சாதாரணமா பைக்கில் வச்சிருக்க கை கூட்ட மாதிரி நினைக்கிறது பெந்தைக்கோஸ்தே விசுவாசிகள் தான். மற்றவங்களுக்கு கூட ஒரு வகை பக்தி இருக்கும். ரட்சிப்பா அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு வாயெல்லாம் தொடச்சிட்டு பேச ஆரம்பிச்சுவாங்க. எல்லாம் தெரியும் என்கிற நம்முடைய மனநிலை நம்மை வாழ விடாமல் தடுக்கிறது. அவன் தப்பி போயிருக்கலாம், வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம், விட்டுவிடும் என்று மறுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்புக் கொடுத்தார். அவள் மூலம் இம்மானுவேல் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. உங்க மூலமா என் மூலமா இயேசு கிறிஸ்து வெளிப்படணும்னா அவருடைய திட்டத்துக்கு நீங்களும் நானும் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்ம விட்டு கொடுக்கணும். ஐயா அது இது எனக்கு இது வேலை இருக்கு, அப்படி இருக்கு. இந்த பர்பஸ் தெரியாத வாழ்க்கை. நம்ம பெறப்பட்டு போறோம் ஊருக்கு, நீங்க புது பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறோம். புது பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு நீங்க இந்த பஸ் அழகா இருக்கு, சூப்பர், இந்த பஸ்ல 2 லைட் எக்ஸ்ட்ரா, அப்படி பார்த்து ஏறுவீங்களா? எந்த ஊருக்கு போகணுமோ அந்த போர்டை பார்த்து ஏறுவீங்களா? எதை பார்த்து? போர்டை பார்த்தா ஏறுவோம். ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? தூக்கம் வருதா? ஹல்லேலூயா. போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டிய பஸ்ல ஏறினாதான் போய் சேர முடியும். பஸ் ஸ்டாண்ட்ல வர்ற பஸ் எல்லாம் நாம போற ஊருக்கு போறது இல்ல. சமாதானபுரத்துல போய் நின்னீங்கன்னா திருச்செந்தூர் பஸ் வரும், உடங்குடி பஸ் வரும், தூத்துக்குடி பஸ் வரும், இங்க சைட்ல திரும்பி போற சாந்தி நகர் பஸ் வரும். பஸ் வந்துட்டு ஏற மாட்டோம். அங்க போய் ஏறி நின்றுகிட்டு ஐயா நான் திருச்செந்தூருக்கு போகணும்னு தூத்துக்குடி பஸ்ல கேட்டாருன்னா அப்படி எப்படிதான் பேசி நம்மள ஒரு வழியாக்கி கீழே இறக்கி விட்டுருவான். வந்து சேர்ந்திருக்கியப்பா சாலகத்தால எனக்குனே வருவியா அப்படின்னு கேட்பான்ல. நாம நம்மளையும் வருத்தப்படுத்தி பர்பஸ்ல இல்லைன்னா அடுத்தவங்களையும் வருத்தப்படுத்துவோம். இப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? ஆண்டவுடைய திட்டத்துல இல்லாதவன் போய் இன்னொருத்த கையில மாட்டிக்குவான். அவன் இவனை போட்டு அவன் இஷ்டத்துக்கு ஆட்டுவான். ஏன் நம்ம வாழ்க்கை இஷ்டத்துக்கு ஆடுது? பர்பஸ்ல இல்ல, திட்டத்துல இல்ல, நோக்கத்துல இல்ல. நோக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கல. நோக்கம்னா என்னன்னே தெரியாது. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். அறிவில்லை. தப்பு செஞ்சதுனால சங்காரமானா அறிவில்லை. ஆண்டவர் யாருன்னு அறிவில்லை. ஆண்டவர் என்ன நோக்கம் வச்சிருக்காரு அறிவில்லை. ஏன் வந்தார் அறிவில்லை. கிறிஸ்துமஸ் வந்தா இயேசு பிறந்தார், அல்லேலூயா, ஒரு சட்டை எடுத்து அன்னைக்கு கை குழம்பு வச்சு முடிஞ்சது. ஈஸ்டர் வந்தா இயேசு உயிர்த்தார். பெரிய வெள்ளிக்கிழமை வந்தா கொஞ்சம் சோகமா இந்த பாட்டு பாடி காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறோம். நோ த பர்பஸ். ஆண்டவர் இடைபெட்டு கொண்டுதான் இருக்கிறார். ஆண்டவர் ஒருபோதும் இடைபெறாமல் இருக்கிறதில்லை. We are skipping that moment. நமக்கு தெரியவில்லை. இதை நான் எப்படி செய்ய முடியும்? இதை நான் எப்படி பேச முடியும்? நான் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? கெட்டிக்காரத்தனத்துல பேசுறோம். 4 நாளா முட்டி ஒரு கதையும் முத்தார ஒரு வசனம் மட்டும் கிடைச்சது. அதை வச்சு ராத்திரி தூங்காம அது சில நேரத்துல அந்த நேரத்துல ஐயா எல்லாம் போவாங்க. சும்மா இல்லாம நம்மள பிடிச்சு கொண்டு இங்க விட்டு அன்னைக்குதான் சனிக்கிழமை ஊர்பட்ட வேலை வரும். ஞாயிற்றுக்கிழமை காலையில என்ன செய்ய ஆண்டவர் கத்த ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒண்ணுமே கிடையாது. யாரா இருந்தாலும் சரி தேவன் பயன்படுத்துவார். சூழ்நிலைகள் சாதகம் இல்லாதவர்களாய் நீங்களும் நான் இருக்கலாம். உங்களை என்னையும் தேவன் பயன்படுத்துவார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டாக வேண்டும். யோவான் ஸ்நானங்களே வெளிப்படுவதற்கு சகரியாவையும் எலிசபெத்தையும் பயன்படுத்தினார். ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவ திட்டம். எலிசபெத் மூலமாக இயேசு பிறக்கவில்லை, மரியாள் மூலமாக ஸ்நானகன் பிறக்கவில்லை. எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியால் செய்கிறது. தரிசனங்கள் உறங்காது. தீர்க்க தரிசனங்கள் உறங்காது. காலம் மாறிச்சு, அரசாட்சிகள் மாறிச்சு,
நம்பிக்கை இழந்தது. அந்த 400 வருட காலகட்டத்தில் எத்தனையோ அரசாட்சிகள் வந்து போய்விட்டது. கடைசியில் வந்தவர்கள் தான் ரோமர்கள். இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ் இஸ்ரவேல் இருக்கும் பொழுதுதான் இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது. யார் ஆண்டால் என்ன, யார் இருந்தால் என்ன, தேவன் தமது திட்டத்தை தமக்கு அடிமை என்று ஒப்பு கொடுக்கிற ஒரு மனிதனின் மனுஷியை கொண்டு நிறைவேற்ற முடியும். பிஜேபி வந்துட்டு, அந்த ஜேபி வந்துட்டு, எது வந்தானுங்க ஊழியல நின்னா போச்சு. கடைசியில கரப்பாம்பூச்சியும் வந்திருக்கு. காக்ரோச் பார்ட்டி. நமக்கு அது மேட்டரே கிடையாதுங்க. ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ் இஸ்ரவேல் அடிமைப்பட்டு இருக்கும் பொழுது அந்த ஆட்களுக்கு புரியல. மேசியா இயேசு மேசியாவாக வெளிப்பட்டு விட்டார், அவர்களுக்கு புரியவில்லை. அவன் வந்த பிறகும் போய் இன்னைக்கு வரைக்கும் பிரேயர் பண்ணிட்டு இருக்கான், மேசியாவே வாரும், மேசியாவே வாரும்னு அந்த அந்த வெயிலிங் வால்ல போய் முட்டிட்டு இருக்கிறாங்க. மேசியா வந்துட்டாரு, நமக்கு ரட்சிப்பு வந்துட்டு, நம்ம அவரை மேசியாவாக ஏற்றுக்கொண்டுட்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை அவன் இன்னைக்கும் ஆண்டவர் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம எப்படி கூப்பிடுறோம்? அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறான். அவன் தள்ளுனான், நம்மள ஆண்டவர் சேர்த்துட்டார். ஹல்லேலூயா. இதெல்லாம் பெருசா நினைக்கணும், பெருசா நினைக்கணும். இதுக்கு மேல பெருசு என்னால சொல்ல முடியல. அவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நீங்கள் அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் உங்களுக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். பார்க்கணும். எங்க பார்க்கிறது? பைபிள்ல தான் பார்க்கறது. நான் என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும். உங்க மேலேயும் தேவ திட்டம் இருக்கிறது. மரியாதை போல ஒப்பு கொடுக்கிறோமா? இல்லைன்னா வேண்டாண்டவரே. மரியாதை ஒருவேளை அதை ஸ்கிப் பண்ணி இருந்தா மரியாதை வாழ்ந்திருப்பார். யோசேப்பின் குடும்பம் ஒரு நல்ல ஸ்தானத்தில், ஏன்னா போவாசின் சந்ததி. போவாஸ் ஒன்னும் அங்க ரோட்ல தர்மம் எடுத்துட்டு இருந்தவர் இல்ல, தாவீதின் சந்ததியில வருகிறார் யோசேப்பு. யோசேப்புக்கு வாக்கப்பட்டு பிள்ளைகளை பற்றி சந்தோஷமா இருந்து வேலையை முடிச்சு நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து அப்படின்னு காசு இருந்தா நல்ல கிரானைட்ல போட்டு நல்ல பெரிய சிலுவை வச்சு இப்ப போட்டோவும் போட்டுடலாம், முடித்திருக்கலாம், முடிந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு இத்தனாம் தேதி இந்த இடத்துல நின்று பிரசாத் கூட மரியாதை பற்றி பேசுகிறேன் என்றார். மரியாதை குறித்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் வருகிறது என்றார். ஒப்பு கொடுத்தார், அடிமையாக ஒப்பு கொடுத்தார். He surrendered. ஒன்றே அவப்பட அவமானத்தை பற்றி கவலைப்படல. He fulfilled God's purpose. நிறைவேற்ற தன்னை ஒப்பு கொடுத்தார். சகரியாவும் எலிசபெத்தும் அதை எண்ணாதிருந்தார்கள். அவர்களை கொண்டும் மரியாதை கொண்டும் தேவன் நிறைவேற்றி இப்படியாக எத்தனையோ சொல்லிக்கிட்டே போலாம். இயேசு கிறிஸ்துவும் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை உங்களுக்காகவும் எனக்காகவும் தாழ்த்தினார். சிலுவையில் மரணம் சம்பவித்தது, எல்லாம் முடிந்தது என்று அவர் சொன்ன பொழுது நமக்கான எல்லாம் துவங்கினது. அந்த ஒரு வார்த்தையில தாங்க உங்க என் வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. எல்லாவற்றையும் முடித்தார். இன்னைக்கு உலகத்துக்கே ரட்சிப்பு, உலக ரட்சகராய் அவர் வெளிப்பட்டார். உங்களுக்காக எனக்காகவும் சிலுவையிலே எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். சந்தோஷமா இருக்கணும். நம்மளை பார்த்தா மத்தவங்க கேட்கணும், எப்படியா சந்தோஷமா இருக்கீங்க, ஏன் பிறந்தாய் ஏன் பிறந்தாயின்னு அப்படின்னு நாம இருக்கக்கூடாது.
சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிலிப்பு சபைக்கு எழுதுகிறார் பவுல் அப்போஸ்தலர். நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சோர்ந்து போகிறதில்லை, மன முறிவடைகிறதில்லை, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராம். ஏன் சில சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அப்படியே எம்டி ஆகுது? நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை முதல்ல போகணும். நம்ம வச்சிருக்க தொழில் மேல இருக்கிற நம்பிக்கை போகணும். தொழிலை விட்டுறக்கூடாது, நம்பிக்கை போனோம் அப்படின்னு சொல்லிட்டாரு பிரதர் அப்படின்னு சொல்லி தொழிலை விட்டுட்டு நம்பிக்கையாராமல் மரித்தோரை உயிர்த்தலை பண்ணுகிற வசனம் அப்படியே கட இருக்கணுங்க. அந்த அளவுக்கு வசனத்துல வளராம கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர முடியாது. வெறும் நீங்க 30 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, தப்பே இல்லை, நல்லா ஜெபம் பண்ணுங்க. வார்த்தையில் வளர வேண்டும். ஜெபம்னா என்ன? ஜெபம்னா என்ன? ஐயா அது இல்லை. எனக்காக என்ன இங்க சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை எடுத்து ஜெபம் பண்றது, கிளைம் பண்ணி ஜெபம் பண்றது. கிளைம் பண்ணணும். யாருக்கு எழுதி கொடுத்தாரு இந்த புஸ்தகத்தை? நமக்கு தானே இந்த பைபிள் எழுதி கொடுத்திருக்கார். இந்த வார்த்தையின்படி நாம ஆசீர்வாதம் கேட்கலாம். ஆண்டவர்கிட்ட இப்படி சொல்லி இருக்க, இப்படி இருக்க, என்ன கேட்கலாம். ஆண்டவர் உடனே என்ன பார்த்தாடா கேள்வி கேட்ட பாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டக்க டக்குன்னு பொட்டையத்தை தூக்கிட்டு வர்றவர் இல்லை, சந்தோஷப்படுவார். பாடுறா இப்ப பிள்ளை ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கல, என்ன செய்வீங்க? இவன் எதை பத்தியுமே கேட்க மாட்டான், வானமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி வாயே திறக்க மாட்டான். ஆனா இவன் இருக்கான புழுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்பான். அப்போ ஆண்டவற்றை நாம கேட்கும் பொழுது, காரியங்களை கேட்கிற பொழுது அவரோட தகப்பனாக சந்தோஷப்படுவோம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், அவர் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறவர். நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிறது உங்க மூலமாக, என் மூலமாக அவர் நியமித்திருக்கிற தேவ திட்டம் நிறைவேற வேண்டுமானால் சப்மிட் அவர்செல்ஃப், நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய திட்டத்துக்கு, அவருடைய நடத்துதலுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அதுதான் நம்ம ஸ்டேட்மெண்டா இருக்கணும். அடிமையின் தாழ்மையை அவர் கண்ணோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னை கொண்டு நிறைவேற வேண்டிய தேவ திட்டங்களை நாம் நிறைவேற்றலாம், நிறைவேற்றாமல் வாழ்க்கையை முடித்து விடலாம். நம்ம கருத்துலதான் இருக்கு. இப்பெல்லாம் அதிகமா ஆண்டவர்கிட்ட கேட்கறதுதான். நல்லா இருக்கு, வாழ்க்கையில ஒண்ணும் பிரச்சனை இல்லை, எல்லாம் இருக்கு, எல்லாம் ஆண்டவர் தந்துட்டு இருக்காரு, நடத்துகிறார். இது மாத்திரம் வாழ்க்கை இல்லை. இதெல்லாம் சரி, எதுக்கு ரட்சித்தீங்க? என்னைக்கா நம்ம கேட்டிருக்கோமா? என்னை ஏன் ரட்சித்தீங்க ஆண்டவரே? என்ன போய் ரட்சித்திருக்கீங்களே? என்னோட நல்லவங்க எவ்வளவு பேர் இருக்காங்களா இல்லையா? டைம் ஆயிட்டு 2 நிமிஷம் தான் முடிச்சேன். நம்மளோட நல்லவங்க இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. நம்மளை தேடி வந்து இதெல்லாம் சொல்றேன், என்ன தேடி வந்து எப்போ ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நான் ஒரு மோவாபியன், கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாதவன், அதுதான் ஆண்டவர் என் பேக்ரவுண்ட். என்ன தேடி வந்தீங்க, என்ன தேடி வந்தீங்க, ரட்சித்தீங்க. எதுக்கு தெரியல, இன்னும் அந்த பர்பஸ்ல இருக்கிற மாதிரி தெரியல. ஆண்டவர் என்ன தெளிவா சொல்லுங்க, கேளுங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். ஆபிரகாம் விட்டா, அவன் அன்னைக்கு நாம் ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் அவனை அழைத்த பொழுது அவன் ஒரு பெரிய விசுவாசி இல்ல. விக்கிரகங்களை செய்து கொண்டிருந்த ஊர் என்கிற கல்லையர் பட்டணத்தில் வசித்து வந்தவர். இந்த ஆண்டவர் அவனுக்கு யாருன்னு தெரியாது, என் குடும்பத்துக்கு தெரியாதுங்க. எங்க அம்மா என்னைக்கோ பள்ளிக்கூடத்துல படிச்சதுனால அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து எங்க வாழ்க்கைக்கு வந்தா. எதையோ வணங்கி கொண்டிருந்தோம், எதையும் பின்னாலும் போய் கொண்டிருந்தோம். இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் அங்கே இல்லை, நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் அப்படித்தான் எத்தனையோ பேர் வந்திருப்பீங்க. உங்களை என்னை எதிர்பார்த்தவர் காத்திருக்கிறார்.
இவன் என் பர்பஸுக்கு எஸ் சொல்லிட்டானா இதெல்லாம் நடந்துரும், இதெல்லாம் நடக்குமே. ஒரு திட்டத்தை போட்டு எழுதி வச்சிருக்காருங்க. பிரசாத்துக்கு ஒண்ணு, பாஸ்டர் வில்ஃபிரடுக்கு ஒண்ணு. அவருக்குள்ளது எனக்கு இல்ல, எனக்குள்ளது அவருக்கு இல்ல. God is expecting. யோசிச்சு பாருங்க, உங்க முன்னால அப்படி நின்றுகிட்டு எஸ் சொல்ல மாட்டானா, எஸ் சொல்ல மாட்டானா, ஆண்டவருக்கு இதோ நான் அடிமைன்னு சொல்ல மாட்டான் என்று பரிதவிப்போடு நின்று கொண்டிருக்கிற ஒரு தெய்வமானவர் நம்ம நின்று கொண்டிருக்கிறார். அவசியம் இல்லைங்க, குப்பை இல்ல நான் சுப்பை, யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஆனால் இன்றளவும் என் மேல் இருக்கிற தேவ திட்டத்திற்காக எனக்காய் ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். Still he is waiting. அவசியம் இல்லை. கர்த்தர் நல்லவர். கிரேகி எல்லாரிடமே நிற்போம். கிரேகிக்க